ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நடிகர் ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு போதைப் பொருள் பயன்படுத்தினது உறுதிப்படுத்தப்பட்டதுனால கைது பண்ணப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்தோட முடியாமல் அடுத்து கழுகு படத்தில் ஹீரோவாக நடித்த கிருஷ்ணா இருக்கார் இல்லையா, கழுகு மாரி 2 இந்த மாதிரியான படங்களை நடித்த கிருஷ்ணாக்கும் அடுத்த வலைவீச்சு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடியாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி இருக்கு இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு போலீஸார் சம்மன் கொடுத்துட்டதாகவும், ஸோ ஃபேமிலி மூலிமா வந்துட்டு கிருஷ்ணாவை ரீச் பண்ண ட்ரை பண்ணப்போ ஃபோன் எடுத்து கிருஷ்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோலிவுட் அப்படின்றத தாண்டி வந்துட்டு இந்த பெரிய பெரிய அரசியல் புள்ளிகளாக இருந்தாலும் சரி, இல்லை சினிமா நட்சத்திரங்களாக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி மாற்றுறது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னே சொல்லலாம். சர்வசாதாரணமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்க பங்கெடுத்துக்கக்கூடிய பார்ட்டிஸ் இல்லைன்னா அவங்க ப்ரைவேட்டாக அரேஞ்ச் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதுலலாம் அது சகலமாக புழங்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஷாருக் கானுடைய மகனில் ஆரம்பித்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்துட்டு அந்த கேஸ் அப்படின்றது ஸ்ரீகாந்த் வரைக்கும் தொடர்ந்து நீண்டுக்கிட்டே தான் இருக்குது. நம்ம யாரெல்லாம் வந்துட்டு என்னது இவங்களுமா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகக்கூடிய அளவுக்கு வந்துட்டு மாற்ற வரைக்கும் எல்லாருமே நல்லவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தராக மாட்டும் போது தான் ஓ இவரும் அந்த மாதிரி தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ முன்னாடி இன்டர்வியூவில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அது எப்படி நீங்கள் சினிமாக்காரன் அப்படின்னாலே கெட்டவன் அப்படின்னு தான் சொல்லுவீங்களா, சினிமாக்காரன்னா நல்லவனே இருக்க முடியாதா அப்படின்ற மாதிரி பேசின கிளிப்பிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தோம் அப்படின்னா அடப்பாவி அன்னைக்கு அப்படிலாம் பேசினேன் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லியும் இன்டர்நெட்டில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, ஸ்ரீகாந்த் எப்படி இந்த கேஸ்க்குள்ளே சிக்கினாரு, அதை தாண்டி வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ள போதைப் பொருட்களுக்கு வந்துட்டு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்றது துரிதமாக முடுக்கிவிடப்பட்டாலும் எப்படி அதை தாண்டி போதைப் பொருள் அப்படின்றது வருது, இதோட மட்டும் இல்லாமல் இந்த கோலிவுட் வட்டாரங்களில் இன்னும் அடுத்தடுத்து யார் யார் மாட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த கேஸினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்றது லாஸ்ட் மந்த் நுங்கம்பாக்கத்தில் ஒரு பார்ல நடந்த பிரச்சனையில தான் ஆரம்பிக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த நுங்கம்பாக்கம் பார்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்ரீகாந்தை மாட்டி விட்ட அதிமுகவினுடைய ஐடி விங்கில் இருக்கக்கூடிய பிரசாந்த், அது மட்டும் இல்லாமல் அஜய் மாண்டையார், அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பிரபல ரவுடிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையை பண்ணுறாங்க. ஸோ அதில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் கைது பண்றாங்க. அப்படி பிரசாந்தை கைது பண்ணி அவருடைய போன் இருக்கு இல்லையா, அவருடைய போனை வந்துட்டு ஆய்வுக்கு உட்படுத்தும் போதுதான் வந்துட்டு அவர் இந்த மாதிரி அடிதடி இல்லைன்னா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்துறது மட்டும் இல்லாம போதைப் பொருளுமே வந்துட்டு பலருக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதுல முக்கியமான ஆளா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சேலம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் அப்படின்றவர்கிட்ட வந்து அதிக அளவில் ஃபோன் பேசியிருக்காரு இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடா அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ பிரசாந்த்கிட்ட இருந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பிரசாந்துக்கு ஆரம்பிச்ச அந்த கேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து பிரதீப்புக்கு போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிரதீப்பை கைது பண்ணோடனே வந்துட்டு பிரதீப் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சார் இந்த மாதிரி நான் வந்துட்டு பிரசாந்துக்கு தான் கொடுத்தேன், பட் அதை சப்ளை பண்ணதெல்லாம் வந்துட்டு பிரசாந்த் தான், நானே வந்துட்டு கண்ணார பார்த்தேன் அப்படின்னா ஆக்டர் ஸ்ரீகாந்தாக இருந்தாலும் சரி, இல்லை கிருஷ்ணாவாக இருந்தாலும் சரி, இவங்க 2 பேரும் நான் கொடுத்த கொக்கைனை யூஸ் பண்ணுறதை நானே கண்ணார பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுறாப்புல. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்தை தட்டி தூக்குறதுக்கும் கிருஷ்ணாவை தேடுறதுக்குமான ஒரு க்ளூவா போலீஸ்க்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்த் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டுக்கு போயிட்டு கேட்கும்போது வந்துட்டு இல்லைங்க நான் அந்த மாதிரி போதைப் பொருளாக எதுவுமே பயன்படுத்துனது இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாலும், இந்த போதைப் பொருள் பயன்படுத்துவதில் இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் அதை 45 நாள் வரைக்குமே வந்துட்டு அந்த பிளட் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த மாதிரி, அதை வச்சு உறுதிப்படுத்த முடியும் அப்படின்னே சொல்லலாம். என்னதான் ஸ்ரீகாந்த் ஸ்டார்டிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவர் போதைப் பொருள் அதுலேயும் குறிப்பாக கொக்கைன் யூஸ் பண்ணது அப்படின்றது உறுதிப்படுத்தப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இன்னைக்கு மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி வந்துட்டு அவரை கொண்டு போய் ஆஜர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா நான் தீங்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தேன், அதுக்கு பிரசாந்த் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடியூசராக இருந்தாப்புல, எனக்கு 10 லட்ச ரூபா சம்பளம் பாக்கி அப்படின்றது வந்து வச்சிருந்தாரு. ஸோ அந்த பணத்தை கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இந்த கொக்கைன் அப்படின்றத கொடுத்துட்டே இருந்தார். ஒரு 3 டைமுக்கு அப்புறமா நானே அடிக்ட் ஆகிட்டேன், நானே போய் பிரசாந்த் கிட்ட எனக்கு கொக்கைன் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்க
வாங்கக்கூடிய அளவுக்கு நான் அடிக்ட் ஆகிட்டேன், நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், நான் என்னோட பசங்களை பார்த்துக்கணும், அதனால் எனக்கு வந்துட்டு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நீதிபதிகள் ஏற்றுக்கலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு நீதிமன்ற காவல் அப்படின்றது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பிரதீப் சொன்னதை வச்சு தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அடுத்து கிருஷ்ணாவை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கூடா நட்பு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை பகை இதெல்லாம் கொண்டு வந்து விடும் அப்படின்றது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் மாட்டி ரொம்பவே ஃபெமிலியரான ஆக்டராக இருந்த ஸ்ரீகாந்த் சிக்கலில் சிக்கியிருக்காப்ல அப்படின்னு தான் சொல்லணும். இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா இருக்காங்க இல்லையா, இவங்களை தாண்டி பல நடிகைகளும் வந்துட்டு இவங்ககிட்ட போதைப் பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற டேட்டாஸும் போலீஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா பிரசாந்தினுடைய அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரசாந்த் பிரவீன் இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் இருக்கார் இல்லையா, இவங்க 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கயனாவை சேர்ந்த ஜான் அப்படின்றவங்க தான். கயனா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட் மாதிரி. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஜான் அப்படின்றவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த போதைப் பொருள் அப்படின்றத வாங்கி சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜான் இருக்கார் இல்லையா, ஜானையும் வந்துட்டு போலீஸ் கைது பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதில் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் அப்படின்றத எடுக்க போகிறாங்க அப்படின்றதுனால இன்னும் பல பெரும் புள்ளிகள் நம்ம எதிர்பார்க்காத அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, இல்லை எதிர்பார்க்கக்கூடிய ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு கேங்கே இருக்காங்க நாங்கள் வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே சொல்லிட்டு சுற்றக்கூடிய கேங்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல கேங் வந்துட்டு இந்த விஷயத்தில் மாட்டோம் அப்படின்னு சொல்லியும் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீகாந்துக்கு ஆதரவாக வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு முன்னாடி வந்துட்டு சினிமா நட்சத்திரங்கள் பண்ணாத விஷயத்தையா ஸ்ரீகாந்த் பண்ணிட்டாரு, நீங்கள் அவரை மட்டும் இப்படி டார்கெட் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் ஸ்ரீகாந்த் பண்ணதே தப்பே இல்லை அப்படின்ற மாதிரியும் அவருக்கு ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஸ்ரீகாந்த் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் பண்ணது சரியா இல்லை தப்பா? உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.